ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு மனோஜ் ஒரு பக்கம் உட்காந்துட்டு எனக்கு டீலரும் கிடச்சிட்டாங்க, இப்போ எனக்கு பார்ட்னரும் ஒருத்தவங்க கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்களாம். பார்க்கறது எருமை வேலை, இது உனக்கு என்னடா பெருமைன்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துறாரு நம்ம முத்துங்க. அதாவது இவர் ஆரம்பத்துலேருந்து பண்ண விஷயங்களை ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறாரு. இவன் எப்போ பாரு அதை பற்றியே பேசுகிறான்னு சொல்லிட்டு கோத்து விட்டாங்க அண்ணாமலை கிட்ட. இப்போ கரடு மூஞ்சி வாங்க கோத்து விட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் சரிப்பா நான் எதுவும் பேசல, நான் அமைதியாக இருக்கேன். அந்த டைம் பார்த்து நம்ம விஜயா வராங்க. விஜயா வந்தோன்னே ஆன்ட்டி நான் தான் ஆன்ட்டி என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்டை சொல்லி பார்ட்னர்ஷிப்போட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓடிட்டு இருக்க கடை நல்லா தானே ஓடி இருக்கு, அது என்ன பார்ட்னர்ஷிப்னா அமௌண்ட்டு போடணும், உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை அதுக்காக இன்னொருத்தன் தலையை அடகு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முத்து நக்கலாக பேசுகிறாரு. உடனே ஆரம்பிச்சுறாங்க நம்ம விஜயா, நீ பண்ண வேலைக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தரல, அதுக்கெல்லாம் இதுதான் காரணம், இதை செஞ்சு தான் ஆகணுன்ட்டு குத்தி காமிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மீனா என்ட்ரி கொடுக்க மீனா ஒரே அழுகுங்க. கடையும் போயிடுச்சு, இப்போ ஸ்கூட்டியும் போயிடுச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் வராங்க. வந்ததுக்கப்புறமா சொல்கிறாங்க, என்னாச்சு எங்கே நிப்பாட்டினீங்க, கோயில் வாசலில் இருக்கிற சிசிடிவியை பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோடனே முத்து ஒரு பக்கம் நான் எப்படியாவது போய் வாங்கிட்டு வரேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம முத்து இன்னொரு பக்கம் கடைக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுக்க பெரிய ஆஃபீஸரை வர, அதுக்கப்புறம் கையும் கவலையும் மாடிக்கிட்டே கோப்பாளு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிடிங்க இவன் தான் அயோக்கிய ராஸ்கள் உள்ளே பிடிச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் உன் நீதி நேர்மையை பார்த்து நான் வியக்க அப்படின்னு சொல்லிட்டு கடையை உனக்கே நான் தரம்பான்னு சொல்லிட்டு முத்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அருண் என்ட்ரி ஆகி சிபாரிசு கடிதம் கொடுக்க, இதை பார்த்தோன்னே எனக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காதுப்பான்னு சொல்ல, சார் நீங்கள் வெளியில் போயிட்டு அவர் மூலியமாக தான் கொடுத்தேன்னு ஒரு சின்ன வார்த்தை எனக்காக இது மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவர் சமாளிக்கிறாரு. இங்கே ஒரு பக்கம் சிந்தாமணி தான் அந்த ஸ்கூட்டி ஆட்டையப்பட்டாங்கன்னு கண்டுபிடிச்சாரு.